7th Max 3rd term Chapter 1 Exercise 1.1ல 4th sum பார்க்கலாம். 4th sum வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா round the following decimal numbers up to 2 place of decimals. அதாவது செகண்ட் பிளேஸில் உள்ளதை நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, 100th பிளேஸில் உள்ளது தான் செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 87.755. நம்மளுக்கு செகண்ட் பிளேஸ் வேல்யூ பாயிண்ட்க்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ் வந்து 5, அதாவது 100th பிளேஸ் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அண்டர்லைன் பண்ண டிஜிட்க்கு அப்புறம் இங்கே கிரேட்டர் தேன் 5 லெஸ் தேன் 5னா ஈக்குவல் 5 இருக்குது. நம்மளுக்கு ஈக்குவல் 5 இருந்தால் கூட நம்ம இது கூட ஒரு +1 நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா +1 ஆட் பண்ணால் 87.76. இதான் ரவுண்ட் ஆஃப். சரிங்களா? நம்ம வேணால் எழுதிக்கலாம். The rounded value of 87.755 up to 2 place of decimal is 87.76. அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 301.513. செகண்ட் பிளேஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்குது, அதாவது 100 பிளேஸில் 1 இருக்குது. இங்கே அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. 3 வந்து லெஸ் தேன் 5 தான் இருக்குது, 5 விட சின்ன நம்பராக இருக்குது. அப்போது நாம் அதே நம்பரை நம்ம அப்படியே போட்டுக்கிட வேண்டியதான். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 301.51. இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். நம்ம வேணால் இதை எழுதிக்கலாம். rounded value of 301.513 up to 2. The rounded value of 301.513 up to the 2 place values is என்னதுன்னா 301.51. அடுத்தது தேர்ட் சம். அடுத்த சம் வந்து 79.997 கொடுத்துருக்காங்க. இதில் 2 place வேல்யூ வந்து 9. அதுக்கு அடுத்த டிஜிட் என்ன இருக்குன்னா 7 வந்து கிரேட்டர் தென் 5. அப்போ இது கூட ஒரு +1 ஆட் பண்ணால் 9.99 கூட +1 ஆட் பண்ணால் 79.99 கூட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 80 வரும். அப்போது இதோடைய ரவுண்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு 80. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம எழுதிக்கலாம். The rounded value of 79.997 up to 2 place value is 80. பாயிண்ட்க்கு அப்புறம் 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அடுத்தது வந்து ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 3 place of decimal. 3 place of decimalனால் அது வந்து 1000th place வேல்யூவில் உள்ள வேல்யூ நம்பர்ஸ், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் நாம். இப்போ இந்த சம்மில் ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன இருக்குன்னா 24.4000. இதை 3 place வேல்யூ, அதாவது 0 இருக்குது. இப்போது அதாவது 100th place வேல்யூ, இது வந்து 3 placeனால் 100 place 1000th place வேல்யூ, இதில் 0 இருக்குது. இதுக்கு அடுத்த டிஜிட் பார்த்திங்கன்னா 3 வந்து லெஸ் தேன் 5. அப்போனா நம்ம அந்த நம்பரை நம்ம அப்படியே போட்டுக்கிட வேண்டியது தான். அப்போ 24.400. அப்போது the rounded value of 24.4003 up to 3 place of decimal வந்து 24.400. அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1251.235. தேர்ட் பிளேஸ் வேல்யூ தான் ரவுண்ட் ஆஃப் பார்க்கணும். தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னா 4 இருக்குது. இப்போ இந்த அண்டர்லைன் டிஜிட்க்கு அடுத்த டிஜிட் என்னென்னா 5 இருக்குது. இது வந்து ஈக்குவல் 5 இருக்குது. அப்போ ஈக்குவல் 5னா நம்ம இது கூட ஒரு +1 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1251.235 +1 ஆட் பண்ணால் இதுதான் ஆன்சர். The rounded value of 1251.2345 up to 3 place of decimals வந்து 1251.235. இதுதான் ஆன்சர். அடுத்தது வந்து தேர்ட் சம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 61.00203. இந்த 3 place வேல்யூவில் 2 இருக்குது. இந்த அன்லைன் டிஜிட்க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 0 இருக்குது. அப்போது நம்ம 0 லெஸ் தேன் 5 ஆகிடுது. அப்போ 5 தான் கிரேட்டர். அப்போ அந்த நம்பரை நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான். 61.3 place வேல்யூங்கிறதுனால 002. அப்போ இதோடைய ரவுண்ட் ஆஃப் வந்து இதுதான் ஆன்சர். The rounded value of 61.00203 up to 3 place of decimal வந்து 61.002. Thank you. Please subscribe my channel.